அம்மா அடப்பாவிகளா, ஒரு வாரமா இங்க டேரா போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நேத்து தானடி போனேன், அதுக்குள்ள திங்கக்கிழமை சாயந்தரம் இங்க வந்து நிக்கிறா. வாடி என் செல்ல மகளே, இப்பதான் உன்னை நினைச்சிட்டே இருந்தேன், உனக்கு 100 ஆயுசு. நாத்தே, என்ன புருஷன் வீட்டுக்கு போன கையோட உடனே திரும்பி வந்து நிக்கிற, என்ன விஷயம்? ஏன் நீ வரக்கூடாதா? இல்ல கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத, ஒரு வாரம் இங்க இருந்துட்டு தானே போனேன், அப்புறம் என்ன ஒரு வாரம் அங்க இருந்துட்டு சனி ஞாயிறு வந்திருக்கலாமே. அது வந்து நீ என்னதான் என் புருஷ வீட்டுல என்னை தங்கமா தாங்கினாலும், என்னை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாலும் என் மனசு முழுக்க எங்க அம்மா வீட்டுல தான் இருக்குத. நீ மருமகளே, என்ன வந்தது வராதமா அவளை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தே, அண்ணன் வேலைக்கு போறாரு, அவருக்கு நேரம் சமைச்சு கொடுக்கணும்ல, அதுக்கு தான் சொன்னேன் தே. என்னடா இவ அடிக்கடி இங்க வந்து நமக்கு இடைஞ்சல் தராளேன்னு நினைச்சிட்டு தானே நீ கேக்குற? என்னதான் புருஷ வீட்டுல தங்கமா தாங்கினாலும் அம்மா வீட்டுல இருக்க மாதிரி வருமா? அம்மா வீட்டுல கவனிக்கிற மாதிரி கவனிப்பாங்களா? அந்த சுகமே தனி. அம்மா வீட்டுக்கு வந்துட்டா காலையில 10 மணி 12 மணி வரைக்கும் கூட தூங்கிக்கலாம். இது மாமியார் வீட்டுல நடக்குமா சொல்லு? நடக்காதுதே, நடக்காது. அப்புறம் ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை, சோறு மடி மேல வந்துடும் நேரத்துக்கு. இது மாமியார் வீட்டுல நடக்குமா? எப்படித்தான் நடக்கும்? ஒரு வேலை அப்படி நடந்துட்டா இந்த உலகம் தாங்குமா? அதுதான் மருமகளே, என் மக இங்க அடிக்கடி வர்றா. தே ஒரு நிமிஷம், இந்த இதோ வந்துறேன். பேச பேச எங்க போறா? ஏன் மருமகளே, நீ எங்க கிளம்பிட்ட? ஏதே நீங்க தானே சொன்னீங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா எத்தனை மணி வரைக்கும் வேணாலும் தூங்கிக்கலாம், நேரத்துக்கு மடி மேல சாப்பாடு கிடைச்சிரும். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்குது தே. நான் போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வந்துறேன் தே. நாத்து செல்லம், பாய். அவசரப்பட்டுட்டியேம்மா, அன்னைக்கு அம்மா வீட்டுக்குன்னு மறந்துட்டியேம்மா.